இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் வந்து துப்புரவு பணியாளராக வேலை செஞ்சுருக்காரு. அவரோட வேலை என்னென்னா, அங்கே ஓடுற நேத்ராவதின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றங்கரையை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதில் வந்து தூய்மை பணி வேலை செய்கிறவர் ஒருத்தர் இருக்கார். கோவில் ஆமாம், அவங்க இங்கே ஹெச்ஆர்என்சி இருக்கிற மாதிரி அங்கே வந்து தேவசம் போர்டு இருக்கும், அந்த மாதிரி அதில் ஒர்க் பண்ணுறாரு. கோயிலோட ஸ்டாஃப் அவர். அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அதாவது அவரோட பேர் வந்து இப்போ பாதுகாப்பு கருதி வெளியிட வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கிறதுனால அந்த இது அவர் குறைஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து இங்கே அந்த கோயிலில் வேலை செஞ்சுருக்காரு. இவரோட வேலை பார்த்திங்கன்னா அந்த துப்புரவு பணி மட்டும் இல்லாமல் இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். அந்த கோயிலில் வந்து இப்போ வயசானவங்க அந்த மாதிரிலாம் வந்து தவறி இறந்து போயிடுறாங்க இல்லையா, இப்போ அனாதை பிணங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஒரு சிலர் ஆற்றுல ஒரு சில இன்சிடென்ட்லாம் தண்ணி அதிகமாக வரப்போ அந்த அடிச்சுட்டு போகிறவங்க, அந்த மாதிரி எதனா அடையாளம் தெரியலன்றப்போ அவங்க வந்து அந்த இறுதி சடங்கு வந்து பண்ணிவிட்டு அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கிற கோவில் நிலத்தில் வந்து புதைப்பாங்க. இதுதான் அவரோட வேலை. இது பண்ணிகிட்டு இருக்கப்போ இப்போ திடீர்னு வந்து அவர் 2014 வந்து காணாத போகிறார். அப்படி காணாத போகிறப்போ அவரை பற்றி எந்த தகவலும் தெரியல. இப்போ ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ வந்திருக்காரு. வந்துட்டு இவரு கூட ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காரு, அவரும் காணன்ற மாதிரி ஒரு சர்ச்சை எழுந்துட்டுருக்கு. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் வந்து நேரடியாக அங்கே இருக்கிற நீதிபதி கிட்ட போயிட்டு 183 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் வந்து நிர்வகிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் ஹெக்டே அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. இதில் வந்து தற்போதைய பாஜக எம்பி வீரேந்திர ஹெக்டே அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இந்த கோயில் வந்து நிர்வகிச்சுட்டு வராங்க. மேற்கொண்டு அங்கே இருக்கிற கோயில் நிர்வாகிகள் இவங்க வந்து அங்கேருந்து நிறைய பிணங்களை வந்து இவங்ககிட்ட கொடுத்து அதை வந்து புதைக்க சொன்னதாகவும் எரிக்க சொன்னதாகவும் வந்து தகவல் கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இது ஏதோ மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க, இல்லை இயற்கையாக இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிருந்துருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து நிறைய பெண்களோட பிணங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. இது கிட்டத்தட்ட ஒரு 1993 நடந்துட்டு வந்திருக்கு. அதாவது தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவர் வேலைக்கு சேர்ந்த பின்னாடி இவர் அதிகமாக பார்க்குறாரு. 95 இவர் ரொம்ப டவுட்லாம் வருது. அப்போ நிறைய பெண்களை எரிக்க சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் எல்லாமே இளம் வயது பெண்களாக இருப்பாங்க, மாணவிகளாக இருப்பாங்க. அந்த மாதிரி பிணங்களை வந்து கொடுக்குறப்ப அதில் நிறைய பேரோட உள்ளாடை இருக்காது. அதே போல் கொடூரமான முறையில் அடித்து கொலை பண்ணி கொடுத்த மாதிரி அது பார்த்தாவே தெரியும் இல்லைங்களா, அடிப்பட்டது எப்படி என்னதுன்ட்டு. ஏன் யாருமே இவங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணியிருக்கு.